நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் தொடர்வதாலும் கடுங்குளிர் நிலவுவதாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மணிசெல்வம். மணி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாகவே கடும் சாரல் மழையும் கடும் பனிமூட்டமும் இருந்து வருகிறது. நேற்று இரவு முதல் சாரல் மழை இடைவிடாமல் பெய்து வருவதால் கடும் பனிமூட்டமும் நிலவி வருகிறது. கடும் குளிர் நிலவி வருவதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு மைய பகுதியில் நாவலூர், மஞ்சக்கொட்டை, படகு இல்லம், சேருராயன் கோயில், பக்கோடா பாயிண்ட் போன்ற பகுதியில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருகிறது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிவிட்ட வண்ணம் செல்கின்றனர். மலைப்பாதையில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் ஏற்காடு பகுதியில் கடும் குளிர் நிலவுவதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காப்பி தோட்ட தொழிலாளர்கள், கட்டிட தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அறைகளிலே முடங்கி உள்ளனர். சாலையோர கடைகள் அனைத்து மூடி உள்ளன. சாலையோர கடைகள் அனைத்து மூடியுள்ளன. சுற்றுலா பயணிகள் வருகையின்றி காணப்படுவதால் வருவாயிலிருந்து சாலையோர வியாபாரிகள் வருவாயின்றி தவித்து வருகின்றனர். கடும் குளிர் நிலவி வருவதால் சாரல் மழையும் இருந்து வருவதால் படகு சேவை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேலும் கடும் குளிர் நிலவி வருவதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.